ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கலாப்பழம் பிக்கிறதுக்கு நானும் என் நாத்தனார் பிள்ளைங்க நாத்தனா எல்லாமே போயிருந்தோம். பழமே கிடைக்கல, கலாப்பழம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்களும் போனதுக்கு பிரண்டை தேடி பிச்சோம். பாருங்க எப்படி சந்து பொந்தெல்லாம் வெறும் முள் குனிஞ்சு போக வேண்டியதாகிடுச்சு. அப்படி தாங்க போனோம். மழை பாதையே இல்லாமல் உருண்டு திரண்டு போய் கலாப்பழம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4-5 பழம் தான் சாப்பிட்டோம். அடுத்து இன்னொரு மலைக்கு போனோம். பார்த்திங்கன்னா ஒரு மலையில் இல்லையா, சரி இன்னொரு மலைக்கு போகலான்ட்டு 2-3 மலை போயிட்டு கலாப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, இதான் கலாப்பழம். எதுக்கு எல்லாரும் வந்தீங்க? ஓட்டான். நீ எப்படி வந்த? திங்க வந்தியா? தின்ட்டியா? நீ தம்பி நீ என்ன வாங்கின? ஒண்ணுமே வாங்கல. ராட எங்க ஆடையா? நாங்கள் பாம்பு பொத்து பார்த்தோம். பாம்பு போகிறீங்களா? அப்போ அங்கே மொத்தம் கெலாப்பழம் பொறுக்கோம்ல. அது எடுக்க முட்டை இருக்கா? முட்டை இல்லடா, கீழே பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளையா உள்ள இருக்க போல. வாயில் என்ன சொல்லிக்கா? கூமாப்பட்டி பொறுத்துக்கு பொறுக்கு. ஏன் தலையில மாட்டுதான் இருறா எரும மாடு. கெலாப்பழம் பறிக்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கெலாப்பழம் பறிக்கலாம். பறிச்சு ரெண்டு கெலாப்பழம் பறிச்சு நம்ம சாப்பிடலாம். ரெண்டாவது மலைக்கு வந்திருக்கோம். மலை பார்த்துட்டோம், அங்க கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதனால ரெண்டாவது மலை வந்திருக்கோம். இங்கேயே எவ்வளவு பறிக்க முடியுமோ பறிக்கலாம் வாங்க. நல்ல பழமான்னு தெரியலப்பா. கொடியில இருக்கிறதா சாப்பிடாதீங்க, மரத்துல இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா கொடியில இருக்கிறத சாப்பிட்டா நம்ம ஃபாட் அவுட்டு. நீங்க எவ்வளவு வருஷங்க அனுபவம் அந்த பழம் பொறுக்க? சும்மா 1 மணி நேரமா வந்திருக்கோம். நம்ம 1 மணி நேரம் வந்திருக்கோம். இங்க நிறைய அனுபவம் கிடைக்கும். இந்த மலைய இயற்கையை ரசிக்கலாம், ஆடு பார்க்கலாம், மாடு பார்க்கலாம். இங்க ஓட்டிட்டு வரவங்க கெலாப்பழம் பறிச்சு சாப்பிடலாம். அழகி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மதியானம் சாப்பாடுலாம் இங்கேயே சாப்பிடலாம். எங்க சாப்பிடலாம்? இந்த கெலாப்பழம் இருக்கனால நம்ம கெலாப்பழத்தை சாப்பிட்டா மட்டும் போதும். மதியானம் சாப்பிட தேவையில்ல. நம்ம சாயந்தரம் வேணா போய் சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே.